Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படினு பாப்போம். சோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா INS இம்பால் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தின விஷயங்களை தெரிஞ்சுப்போம். நேத்து தான் இந்த INS இம்பால் அப்படிங்கறத கமிஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது கப்பற்படையோட இணைச்சிருப்பாங்க சரிங்களா? சோ அதனால தான் இத பத்தின விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இதோட சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 7400 டன் எடையை சுமந்துட்டு செல்லக்கூடிய ஒரு கப்பலா இருக்கு. 164 மீட்டர் அண்ட் 56 கிலோமீட்டர் per hourல நமக்கு நாட்டிக்கல் மைல்ஸ் அந்த ஒரு வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு கப்பலாக தான் இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான இந்த விஷயம் இருக்கு. உள்நாட்டில் கட்டப்பட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இண்டிஜினியஸ்லி பில்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் எக்ஸாமில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறப்ப. ஓகேங்களா? ஸோ வேற என்ன இதில் இருக்கு, நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மசகான் கப்பல் கட்டும் நிறுவனம் தான் இந்த கப்பலை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் வேற என்ன இதில் தேவைப்படும் அப்படின்னா நமக்கு INS இம்பால் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய கப்பற்படையோட கப்பல்களும் சில ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் கட்ட போகிறாங்க. ஓகேங்களா? கட்டுவாங்க எப்பயுமே. ஸோ அதை யார் கட்டினாங்க, என்ன ப்ராஜெக்ட் கீழே வருது, இதோட சிறப்பம்சங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே கட்டப்பட்ட ஒரு கப்பல் தான் வந்து நமக்கு INS இம்பால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே மொத்தம் 4 இதை கட்டியிருப்பாங்க. ஸோ 4 ஷிப் வந்து இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா INS விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பேர் INS மர்மகோவா அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் தான் நமக்கு INS இம்பால் அப்படிங்கிறது இருக்கு. ஃபோர்த் ஒன் பேர் தான் INS சூரத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 4மே நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராஜெக்ட் 15க்கு கீழே என்னென்ன கப்பல்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டும் ஆல்ரெடி கப்பற்படையோட சேர்த்துட்டாங்க. மூணாவதாக இருக்கக்கூடிய INS இம்பாலை நேற்று வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மசகோனில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் நிறுவனம் தான் இதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரம்மாஸ் ஏவுகணையை தாங்கி சென்று தாங்கிட்டு போகக்கூடிய அளவில் இந்த கப்பல் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரம்மாஸ் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மாஸ் அப்படிங்கிறது ஒரு மிசைலாக இருக்கு. ஸோ இந்த மிசைலுக்கு ஏன் பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா நல்லாவே புரியும். பிரம்மோஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்பெல்லிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதியான பிரம்மபுத்திரா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதியான மாஸ்கோவா, ஸோ இது ரெண்டையும் இணைச்சு தான் இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற இந்த பேரை வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மிசைலும் இந்த கப்பலில் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோட பேர்ல முதல்ல ஒரு கப்பல் வந்திருக்கு. அதுதான் இந்த கப்பல் INS இம்பால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நகரங்களோட பேர்ல முதல் போர் கப்பல் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரோட தலைநகராக இருக்கக்கூடிய இம்பால், இதோட பேர்ல தான் நமக்கு இந்த கப்பல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக எழுதணும் அப்படின்னா அதான் நமக்கு வந்து ஒரு 6 மார்க் லெவலில் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த ஒரு ஆர்டிக்கலில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம அடுத்த ஆர்டிக்கல் போயிடலாம். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிரான்ஸ் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய அந்த குடியரசு தின விழாவில் பிரான்ஸோட பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய எமானுவல் மேக்ரோன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு விருந்தினராக வரப்போகிறாரு. சிறப்பு விருந்தினராக நமக்கு வரதுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு அப்ரூவலையும் நமக்கு கொடுத்துருக்காரு, அக்செப்டன்ஸையும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வகையில் இதுக்கு முன்னாடி பிரான்ஸ்லேருந்து யாரெல்லாம் இந்த குடியரசு தின விழாவுக்கு வந்திருக்காங்க, இந்தியா பிரான்ஸ் உறவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்கன்னா ஒரு 3 முக்கியமான அதிபர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஸோ 4வதா தான் யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமானுவல் மேக்ரோன் அப்படிங்கிறவங்க வரப்போறாங்க. சரிங்களா? ஸோ எமானுவல் மேக்ரோன் அப்படிங்கிறவருக்கும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் 2 பேருக்குமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் எப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை நம்ம எந்த பாயிண்ட்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2017 அவர் பிரசிடென்ட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் லீடர் விசிட் பண்ணியிருப்பார் அவரை. அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிரதமராக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ற வகையில தான் இந்த வருஷம் ஜூலை 14 பாஸ்டில் டே அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? இது பிரான்ஸ்ல ஒரு பெரிய விழாவா இருக்கும். இந்த பாஸ்டில் டேவோட அணிவகுப்புல இந்திய ராணுவத்தை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்திய பிரதமருக்கும் ஒரு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த 2 நாட்டு தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அனுகூலமான விஷயங்களா இருக்கு. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்குமே சாதகமாக தான் இருக்கு. இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது காலங்காலமாகவே ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருக்குது. குறிப்பாக
இந்தியா அணு ஆயுத சோதனை பண்ணப்போ நமக்கு நிறைய நாடுகள், நிறைய மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஒரு பொருளாதார தடையை வந்து விதிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்த பிரான்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட உள்நாட்டு விஷயங்களில் பிரான்ஸ் தலையிட மாட்டாங்க. பிரான்ஸோட உள்நாட்டு விஷயங்களில் இந்தியா தலையிடாமல் இருக்கிறது தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேஸாக, ஒரு அடித்தளமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு நவீன போர் விமானங்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் பிரான்ஸ் வழங்க முற்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கு டசால்ட் அப்படிங்கிற நிறுவனம் பிரான்ஸ்ல இருக்கு. அந்த நிறுவனம் தான் நமக்கு இந்த ரஃபேல் விமானங்கள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ரஃபேல் விமானங்களை நம்ம இந்தியாவில் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணலாங்கிற ப்ராஜெக்ட், அதுக்கான அந்த மாதிரியான ஐடியாஸும் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இரு நாட்டு உறவும் பாதுகாப்பு, விண்வெளி ஆய்வு, அணுசக்தி ஆகிய 3 முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை வழங்குகிறது. ஸோ அணுசக்தியில நமக்கு பிரான்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்து. நமக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது இந்த நியூக்ளியர் செக்டாரில் ரஷ்யாவாக இருந்தாலும் பிரான்ஸும் ஒரு கன்சிடரபிள் ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டே தான் இருக்காங்க. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரஃபேல் விமானம். விண்வெளி ஆய்வு நம்ம இந்த நிறைய ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ரீசெண்டாக கூட இந்திய விண்வெளி இஸ்ரோவை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு பிரான்ஸோட உயரிய விருதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 5 ஆண்டுகளாக எரிசக்தி, பருவநிலை பிரச்சனை, அறிவியல் ஆய்வுகள், பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றில் கூடுதல் கவனம் திரும்பி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபினான்சியல் செக்டார் நமக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்தியாவோட ஜிஎஸ்டி கூட பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாடலை பார்த்து தான் கொண்டு வந்திருக்கோங்கிற ஒரு ஐடியாவும் போயிட்டே தான் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அது இல்லாமல் இந்தியாவோட யூபிஐ அப்படிங்கிற விஷயத்தை பிரான்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டும் சைன் ஆக தான் போகுது. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரான்ஸ் இருக்காங்க. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரு நாடுகளும் இணைந்து பாதுகாப்பிலும் விண்வெளித்துறையிலும் உற்பத்திக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றன. அதில் முக்கியமான பாயிண்ட் தான் இந்த ஐக்கிய அரபு எமிரகம், கத்தார், எகிப்து போன்ற நாடுகளின் தேவைக்கும் சேர்த்து இந்தியாவிலேயே ரஃபேல் போர் விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளும் தொடங்கி இருக்கின்றன. ஸோ கத்தார், எகிப்து, யுஏஇ இவங்களுக்கும் இந்த ரஃபேல் விமானங்கள் தேவைப்படுது. இதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை இந்தியாவில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் போயிட்டு தான் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்தியா பிரான்ஸ் உறவுகள் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கு பிரான்ஸ் அப்படிங்கிறவங்க எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்காங்க அப்படிங்கறத இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தோ பசிபிக் கடலில் முக்கியமான கடற்படை சக்தியாக பிரான்ஸ் திகழ்கிறது. அந்த பகுதியில் உள்ள பல்வேறு தீவுகளில் 93% தீவுகள் பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்பதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஸோ இந்தோ பசிபிக் ரீஜன், அந்த ரீஜன்ல 93% ஆஃப் ஐலாண்ட்ஸ் பிரான்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது குளோபல் ட்ரேடுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தாலும் இந்தியாவோட ட்ரேடு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே இந்த இந்தோ பசிபிக் ரீஜன், இந்தியன் ஓஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரான்ஸோட தீவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனால நமக்கு, நம்ம நாட்டோட இந்த மெர்ச்சன்ட்ஷிப் இல்லை கப்பலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பிரான்ஸோட உதவியை போய் நாடலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஓகேங்களா? இதனால நம்மளோட பொருளாதாரத்தில் எந்த ஒரு தேவையில்லாத அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கும். அதுதான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 93% ஆஃப் ஐலாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றதுனால நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா பிரான்ஸ் வந்து நிற்பாங்க. அதுக்காகவும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது மட்டும்தான் போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாது. இன்னமும் நிறைய இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இருக்கிறத அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இண்டிபெண்டன்ஸ்லேருந்து எடுத்து பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு பாண்டிச்சேரி போன்ற நெகட்டிவான பாயிண்ட்ஸும் இருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது காலங்காலமாக ஒரு பாசிட்டிவான growthல தான் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்து என்ன மாதிரியான உதவிகள் பண்ணியிருக்காங்க. அதையே இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே நம்ம இந்த மாதிரி பிரிக்கலாம். ஒரு டெக்னாலஜி வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தது ஹெல்த் செக்டார் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா டைவர்சிஃபை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வைக்கலாம். அப்படி தான் நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கலை அப்ரோச் பண்ணுற விதமாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.